நடுவர் அவர்களே, எங்கள் அணிக்கு 2 பேர் தான் பேசுறோம்னு நினைச்சோம். ஆனா கவிதா பேசின பிறகுதான் எங்க அணிக்கு 3 பேர் பேசியிருக்கோங்கிறது தெரியுது. அப்படியா? ஆமா, ஏன்னா அவங்க அணியில உள்ள சதீஷை பத்தி அவ்வளவு பேசிட்டு போயிருக்காங்க. அவங்களே நாங்க பேச வேண்டியதை அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய தலைமுறை எப்படியெல்லாம் பொறுப்பு இல்லாம பேசுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா பேசிட்டு போயிட்டாங்க. ஆமா, இல்லாட்டா நடுவரை பார்த்து அந்த கேள்வி கேட்பாங்களா? அவங்க கேட்டதை எப்பயோ மறந்துட்டேம்மா. நான் மறக்க கூடாதுன்னு தானே அதை நினைவுபடுத்துறோம். ஆளாளுக்கு அதையே ஞாபகப்படுத்துறீங்க. இல்லை நடுவர் அவர்களே, நீங்கள் இலக்கிய உலகத்தின் முடிசூடா மன்னர், அதை நினைவுபடுத்த வேண்டி இருக்கா இல்லையா? சும்மா வெளியே உள்ளதையே பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அவங்க சொன்னதே பரவாயில்லம்மா. நடுவர் அவர்களை எத்தனை பொய் சொல்லலாம்? ஒரு அளவா அழகா சொல்றாங்க. ஒரு காலத்தில் கண்மணி ராஜா எழுதினது உண்மைதான், ஜாதி பிரச்சனை இருந்தது, இப்போது இல்லைன்னு எப்படி சொல்வீங்க? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். நடுவர் அவர்களை, இன்னைக்கு பள்ளி கல்லூரியில கூட மாணவர்கள் கையில கலர் கலரா ஒரு பேண்ட் கட்டிக்கிட்டு அலையறான். நான் என்ன ஜாதி தெரியுமான்னு ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு திரிகின்ற சூழல் இன்றைக்கும் இருக்கிறதுங்கிறத மறந்துடாதீங்க. அன்னைக்காவது பெரியவர்கள் மத்தியில் இருந்தது, இப்போது பிஞ்சிலேயே நஞ்சை கலக்கும் விஷயமாக மாணவர்கள் கையிலேயே இருக்கு. அதையும் வெட்டி விடுற வேலையை ஆசிரியர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெட்டி விட்டு அவன் வெட்ட வர்றான். நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல தேசிய தலைவர்கள்னு சொன்னவர்களை எல்லாம் இன்றைக்கு ஜாதி தலைவர்களாக்கி குரு பூஜை நடத்தி கொண்டிருக்கிறது இன்றைய தலைமுறை என்றால் எங்க உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு? எல்லாருக்கும் நடத்துறாங்க, எல்லாத்தையும் தனித்தனியா ஜாதியா பிரிச்சுட்டாங்களே, எங்க சிறப்பா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். அதுல அந்த போதையை பத்தி சொன்னாங்க பாருங்களேன், அதெல்லாம் எல்லாரும் குடிக்கிறது கிடையாது, உங்க கால மாதிரி எல்லாம் பேசினாங்க. அப்படியா? இன்னைக்கு பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கூட பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடைகள்ல எல்லா வஸ்துக்களும் கிடைக்கின்ற ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் போன தலைமுறையை நீங்க ரொம்ப லேசா குறை சொல்லிடுவீங்களா? அவன் ஐஸ் தாயா சாப்பிட்டான். ஆமா, நடுவர் அவர்கள் ஐஸ் பின்னாலேயாவது ஓடணும்னு வைங்க, இவன் ஐஸ்வர்யா பின்னாலையா ஓடிக்கிட்டு இருக்கான் நம்ம பையன். அதுல அணியில முதல்ல பேசினார்ல தம்பி சிவ சதீஷ், அவர் சொல்லும் போது என்ன சொன்னாரு? கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்பட்டார். இவங்க என்ன சொல்றாங்க? இன்றைய தலைமுறையில் பெண்கள் பெற்றோர்கள் சொல்லி வைத்தது போல சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு போறது இல்ல, லைஃப்ல செட்டில் ஆகணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், அப்புறம்தான் கல்யாணம்னு நினைக்கிறாங்கன்றாங்க. அதனால தான் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு அதிகமாகி இருக்கிறது என்றால் வாழ்க்கையில எங்க திருப்தி இருக்குன்னு நாங்க கேட்கிறோம். ரொம்ப அழகா சிவசதீஷ் சொன்னார் பாருங்களேன், அவர் பிரச்சனையை அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டாரு. அந்த தலைமுறையில சான்ஸ் இருந்தது, இந்த தலைமுறையில சாய்ஸ் இருக்குன்னாரு பாருங்க. அதுதாங்க இன்னைக்கு சிறப்பாக அவங்க ஒத்துக்கிட்ட விஷயம். அந்த தலைமுறையில சான்ஸ், ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்தி எப்படி முன்னேறதுங்கிறதுல கவனமா இருந்தோம், கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனா இன்னைக்கு சாய்ஸ் இருக்கு பாருங்களேன், இந்த கம்பெனில கொஞ்ச நாள், அடுத்த கம்பெனி, அதுக்கு அடுத்த கம்பெனின்னு வாழ்க்கையில வேலையில திருப்தியே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தலைமுறை என்றால் எப்படி இன்றைய தலைமுறை மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு நாங்க கேட்கிறோம். ரொம்ப அழகா சொன்னாரு, எங்க அப்பா வாங்குற 50 வயசுல வாங்கின சம்பளத்தை நாங்கெல்லாம் உடனே வாங்கிட்டோம்னாரு. வாங்கிட்டீங்க தம்பி, ஆனா அப்பாவுக்கு 60 வயசு ஆகியும் வராத வியாதி எல்லாம் உங்களுக்கு 30 வயசுக்குள்ள வந்துருச்சு. முதுகு வலியில இருந்து, இடுப்பு வலியில இருந்து, கண் வலியில இருந்து அத்தனையும் வருது. மன அழுத்தம்னு என்னன்னு தெரியுமாயா நமக்கெல்லாம்? அப்ப உள்ள பிள்ளைகளுக்கு மன அழுத்தம்னா என்னன்னு தெரியாது. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மகிழ்ச்சியா இருக்கான். மனசாட்சியோட பேசுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மகிழ்ச்சியா இருக்கா? ஆபீஸ்ல போய் வேலை பார்த்தாவது இடையில கொஞ்ச நேரம் வரலாம், போகலாம், டீ குடிக்கலாம், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆனா வீட்டில் உட்கார்ந்து லாகின் பண்ணியாச்சுன்னா சரி, நடுராத்திரி வரைக்கும் போய்கிட்டு இருக்கியா வேலை. எங்க மன அழுத்தத்துல இன்றைய தலைமுறை தடுமாறி கொண்டிருக்கிறது என்றால் மகிழ்ச்சியா இருக்கும்னு எப்படிதான் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. நடுவர் அவர்களே ரொம்ப நல்லா சொன்னாரு. என்னவா, இவர் பையனை கூப்பிட்டு வணக்கம் சொல்றாராம். சொல்லிட்டாரா? அவர் சொன்னார்ல, சொல்லிட்டார்ல. அந்த காலத்துல குருவை தெய்வமாக நினைத்து வணங்கிய காலம் அன்றைக்கு இருந்த மாணவர்கள். ஆனா இன்னைக்கு ஆசிரியர் கூப்பிட்டு வணக்கம் சொல்றாரு பயந்து போயினா இன்னைக்கு யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? ஆசிரியரும் இல்ல, மாணவர்களும் இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம். நடுவர் அவர்களே ரொம்ப அழகா எங்களுடைய அணி தலைவர் சொன்னார்.
அந்த காலத்துல பிள்ளைகள் ஒரு 5 வயசு 6 வயசுல 1ஆம் கிளாஸ் போகும். அதுல கூட பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, இங்க விளையாடி கொண்டு இருந்த பிள்ளை அங்க கொஞ்ச நாள் கிரவுண்ட்ல விளையாடி பாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சமா படிக்கட்டும் என்று அனுப்பினார்கள். அப்போ வீடின் நீட்சியாக பள்ளிக்கூடம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பள்ளிக்கூடத்தின் நீட்சியாக வீடு இருக்கிறது என்றால் வீட்டுல வந்து ஹோம்வொர்க் பண்ணு, வீட்டுல வந்து ப்ராஜெக்ட் பண்ணுன்னு முழுக்க பிள்ளைகளை ஒரு நெருக்கடியிலேயே வச்சிருக்கீங்களே. இன்றைய தலைமுறை எங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு நாங்க கேட்கிறோம். நடுவர் அவர்களே, வியக்கும் போது வருகின்ற மகிழ்ச்சி இருக்கு பாருங்களேன், அதான் மகிழ்ச்சி. பார்க்கும் போது வர்றது மகிழ்ச்சி கிடையாது, வியக்கும் போது வருகிறது தான் மகிழ்ச்சி. நம்மெல்லாம் சின்ன பிள்ளைகள்ல ஊருக்கு போறதுன்னு ஒரு சடங்கு உண்டு, பெரிய திருவிழாவா கொண்டாடுவோம். பள்ளிக்கூட லீவ் விட்ட உடனே ஊருக்கு போறதுயா, அதுக்காகவே நாளை எண்ணிக்கிட்டு இருப்போம். தாத்தா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு போவோம். ஒரு மஞ்ச பையில 3 ட்ரெஸ் தான் தூக்கி வச்சுக்கிட்டு ரெடியா கிளம்பிடுறது. ரொம்ப எளிமையான வாழ்க்கை. இடுப்புல 1, மடியில 1, கொடியில 1, 3 ட்ரெஸ். சந்தோஷமா இருந்தோம். போன இடத்துல அனுபவம் கிடைக்கும் பாருங்க, அதுதான் வாழ்க்கையில மகிழ்ச்சி. ஆத்த பார்ப்போம், தண்ணிய பார்ப்போம், குளிப்போம், அருவிய பார்ப்பான், பார்த்து அப்படியே நிப்பான், அத கவிதையாக வடிப்பான், அது மகிழ்ச்சி இல்லையா? மலை பசு சுரக்கும் பால் எழில் நதி அப்படின்னு ஒருத்தன் எழுதுறான் முதல்ல அருவியை பார்த்துட்டு. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு அந்த வியப்போ மகிழ்ச்சியோ உண்டா? கேட்டா எல்லாத்தையும் நான் கூகுள்ல பார்த்துட்டேன், நயாகரா நீர்வீழ்ச்சியவே பார்த்துட்டேன் அப்படிங்கிறான். எதுவுமே வியப்போ மகிழ்ச்சியோ இல்லை, வெறுமன பார்க்கிறார்கள். இன்றைய தலைமுறை, சென்ற தலைமுறை பார்த்து வியந்து மகிழ்ந்தார்கள் என்றால் எது உண்மையான மகிழ்ச்சி என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நடுவர் அவர்களே, கதை சொல்றதுக்குன்னு வீட்டுல ஒரு பாட்டி இருப்பாங்க தெரியுமா, பெரியவங்க. வீட்டுல இருந்து அந்த பாட்டி கதை சொல்ல பக்கத்துல படுத்துட்டு கேட்கறதுக்கு அவ்வளவு ஆசை. நான் முதல்ல நீ முதல்லன்னு போய் படுத்து பாட்டி அந்த வெத்தலை மணக்க மணக்க கதை சொல்லும். பாதி தூரம் கதை சொல்லலே நம்ம தூங்கிடுவோம். ராமாயணம்னா பட்டாபிஷேகம் வரைக்கும் போறது இல்ல, பாதியில தூங்கிடுவோம். ஆனா அப்படி சொல்கின்ற போது அறத்தோடு பிள்ளைகள் வளர்ந்தது. இன்றைக்கு கதை சொன்ன பாட்டியை திண்ணைக்கு அனுப்பிவிட்டு பொய் சொல்ற டிவியை உள்ள தூக்கி வச்சிருக்கீங்களே, எங்க நீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். நடுவர் அவர்களே ரொம்ப அழகா சொன்னாங்க. விளையாட்டு என்பது எப்படி இருந்தது அப்படின்னா, வீடுகள் தள்ளி தள்ளி இருக்கும், நடுவுல நிறைய வெற்றிடம் இருக்கும் இல்லையா? அதுக்குள்ளதான் அவர் சொன்ன மாதிரி கபடி விளையாடுறது எல்லாம் விளையாடுவான், கோழி குண்டு பம்பரம் எல்லாம் விளையாடுவோம். விளையாடி முடிச்சுட்டு ரோட்ல இருக்கிற அடிபம்புல தண்ணி அடிச்சு குடிச்சிட்டு யார் வீட்லயும் போய் என்னனாலும் சாப்பிடலாம், ஜாலியா வீட்டுக்கு வருவோம், படுத்த உடனே தூங்கணும். ஆனா இன்னைக்கு தலைமுறைக்கு அண்டை வீடே அந்நியமாக இருக்கிறது என்றால் அவர்கள் எங்க பண்போடு மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள் என்று நாங்க கேட்கிறோம். நடுவர் அவர்களே, வேற ஒண்ணும் இல்ல, சொந்தக்காரங்கன்னு வருவாங்க தெரியுமா? சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருக்கும். அத்தையோ மாமாவோ பெரியப்பாவோ வராங்கன்னா மகிழ்ச்சி. ஏன்னா ஊர்ல இருந்து இந்த பண்டம்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. பிள்ளைகள் இருக்குன்னா ஒரு முறுக்கு, பொரிவளங்கா, அதிரசம்னு செய்து கொண்டு வந்து கொடுத்து நமக்கும் கொடுத்து சந்தோஷமா இருந்துட்டு போவாங்க. நம்மளும் எந்த சொந்தக்காரர் வீட்டுக்கும் எப்போதும் போலாம், கிடைக்கிறத சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு வந்தது அந்த தலைமுறை. ஆனால் இப்போது உள்ள தலைமுறை சொந்தங்களை விட சுதந்திரம் முக்கியம் என்று நினைப்பதால் சொந்தக்காரன் இருக்கிற ஊருக்கு போனா கூட லாட்ஜ்ல ரூம் போட்டு தங்குறேன்னு சொல்றானே தவிர சொந்தக்காரர்கள் வீட்டில் எல்லாவற்றையும் அனுசரித்துக் கொண்டு போகிறேன் என்று சொல்கின்ற தலைமுறையாக இல்லை என்பது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வருத்தம். நடுவர் அவர்களே, ரொம்ப சின்ன விஷயம் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். அந்த தலைமுறை எளிமையாக இருப்பதில் நிறைவாக வாழ்ந்தது, அதனால் உண்மையாக மகிழ்ச்சி இருந்தது இல்லையா? நம்ம வீட்டு முருங்கை மரத்துல முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா அடுத்த வீட்டு சாம்பார்ல மணக்கும். அவங்க வீட்டு வாழை மரத்துல இருந்து வாழைக்காவும் வாழைப்பூவும் நம்ம வீட்டுக்கு வரும். நம்ம வீட்டுக்கு பால் போடுற பால்காரர் கன்று போட்ட உடனே அங்க இருந்து சீம்பால் கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாரு. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சீம்பால் காய்ச்சி கொடுங்கன்னு கொடுப்பாரு. இன்னைக்கு எந்த பிள்ளைக்காவது இதெல்லாம் தெரியுமா? எந்த பிள்ளைக்காவது இதெல்லாம் உணர்ந்திருக்கா? தெரியுமா? நீங்க சாப்பிடுற நூடுல்ஸும் பர்கரும் சவர்மான்னு ஒண்ணு வந்திருக்கியா? சவர்மா, அதை சாப்பிட்டு பல பேர் சவம்மா, அதுதான் நடந்திருக்கு, அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு ஊர்ல நடக்கிற திருமணத்தை ஊரே சேர்ந்து வேலை பார்த்து அத்தனை பேர் வீட்லையும் விசேஷமாக நினைத்து கொண்டாடியது அந்த தலைமுறை. இந்த தலைமுறை திருமணத்துல ஏதோ ஒரு நேரம் போய் நின்று மணமக்கள் கிட்ட நின்று போட்டோ எடுத்துட்டா முடிஞ்சது, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சாம், இதான் மகிழ்ச்சி இல்லை.
கல்யாணத்தின் அத்தனை சடங்குகளிலும் கலந்து கொண்டு மகிழ்வதுதான் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரே செய்தியோடு நிறைவு செய்கின்றேன். நடுவர் அவர்களே, அந்த தலைமுறை ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழ்ந்தது. இந்த தலைமுறை அந்த நொடிகளை தவற விடுகிறதுங்கிறது தான் வருத்தம். ஏதாவது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்கட்டுமே. மதுரையில எடுத்துக்குவோம், அழகர் ஆத்துல இறங்குற விசேஷம் வருது. அழகர் ஆத்துல இறங்கும் போது எல்லாரும் கையை தூக்கி கோவிந்தா கோவிந்தான்னு கும்பிட்டது ஒரு காலம். மன நிறைவோடு வெளியே வருவோம். இப்ப எல்லா மொபைல்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இறையன்பு அழகா சொன்னாருயா, காற்றில் கரையாத நினைவுகள் அப்படிங்கிற நூல்ல இறையன்பு IAS அவர்கள் சொல்றாரு, அந்த நொடியை தவற விட்டு புகைப்படத்தில் பதிவு செய்வதால் அது இரண்டாம் தர இன்பமாகத்தான் இருக்கும் என்று இறையன்பு IAS அவர்கள் சொல்கிறார் என்றால், அந்த நிமிடத்தில் வரக்கூடிய மகிழ்ச்சியை அவ்வப்போது ரசித்து வாழ்வதுதான் உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த தலைமுறை என்பது பெற்றதை விட இழந்தது அதிகம். இவர்களில் முளைத்தவற்றை விட தொலைத்தவைதான் அதிகம். அந்த தலைமுறைதான் உண்மையில் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்ந்தது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு